வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? இப்போது பார்க்கலாம். ஒரு அலசல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்விட்டரில் ஓடிப்போன செந்தில் பாலாஜி ஒரு ட்விட்டு போட்டிருக்கார். களத்திலிருந்து காப்பாற்றியவர்கள் யார், ஓடிப்போனவர்கள் யார் அப்படின்னு போட்டிருக்கார். உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், என்னடா சொல்கிறார் புரியலேன்னு. நேற்று விஜய் இதே கல்லூருக்கு போகும்போது ஒன்று சொன்னார். என்னென்னு கேட்டால், ஒரு பஸ்ஸுக்கு எல்லாம் ஓனர், பஸ்ஸுங்களுக்கெல்லாம் நிறையா பஸ் வச்சுருக்காரு. ஒரு பேரில் பினாமியில் கூட வைக்கலாம், இவர் பேர்லேயே வச்சுருக்கார். அவர் இப்போ எங்கே ஓனர்னே தெரியலை. இன்னொருத்தராச்சும் சிங்கப்பூரில் இருக்காருனாங்க. இவர் பயந்து இவரும் ஒரு தம்பியும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பேசினார். அதுக்கு என்ன சொல்கிறாரு பதில் இவர் கொடுக்குறார். களத்திலிருந்து காப்பாற்றியவர் யார்? 41 பேர் இவர் களத்திலிருந்து காப்பாற்றினாராம். நான் ஒன்றும் சொல்லலை, நீங்களே யோசிங்க. களத்திலிருந்து அன்றைக்கி காப்பாற்றினது யார், களத்திலிருந்து ஓடி போனது யார் பாருங்கள். அன்றைக்கி என்ன நடந்தது? 41 பேரையும் சாகடிச்சுட்டு களத்தில் நின்று இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படியே திருட்டு முடிச்சது யார்? அதை தான் ஃபேஸ்புக்கில் பெருசாக போட்டேன். நான் 25 லட்சம் போச்சு, என்னை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அன்றைக்கி பதவி இருந்தது, பதவி இருந்ததுங்கிற தைரியம் திமிரு இவ்வளவு இருந்ததுனால செந்தில் பாலாஜி அன்றைக்கி ஜெயிலில் தூக்கி போட்டார். இப்போ ஆட்சி மாற்றம் வந்து போச்சு. அதான் கேட்குறாங்க, ஓடி ஒழிஞ்சிட்டார். ஒரு யோகியர் மாதிரி உத்தமர் மாதிரி இவர் களத்திலேருந்து காப்பாற்றினாரா? களத்திலேருந்து 41 பேரை காப்பாற்றினது உண்மையா? களத்தில் இருந்தவங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே 41 பேர் போக செத்தவங்க. அவங்க உள்ளுக்குள்ளே நூற்றுக்கணக்கான திமுக காரனை உள்ளே விட்டது யார்? ஒவ்வொருத்தரையும் பிடிச்ச தள்ளுனது யார்? ஒவ்வொருத்தர் முன்னாடி போய் கம்பியில் குத்துனது யார்? பள்ளத்தில் மொத்தமாக அழுகட்டவனு தள்ளி விட்டது யார்? சரி, தள்ளி விட்டீங்க. அதெல்லாம் 3வது யாரோ வேறு நாட்டில் இருந்து வந்து தள்ளி விட்டானா? வேறு நாட்டிலேருந்து வந்தானா திமுக காரன் உள்ள? எல்லாம் திமுக காரன் எல்லாம் வந்து அவன் தான் பிடிச்சி தள்ளிட்டான். கொலை செய்யணுன்னு திட்டமிட்டே அடித்தங்களே அன்னைக்கு. சரி, கொலை செஞ்சுட்ட, செத்துட்டான். அவ்வளோ பேர்த்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்களே, பிரேத பரிசோதனை ஒரு நைட்டில் பண்ணலை, 41 பேரையும் ராத்திரி பண்ணலை, விடியறதுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் எரிக்கலை. ஏன் எரிச்ச? உன் மண்டவாளம் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு தானே எரிச்ச. அது எவனும் சாகக்கூடாதுங்கிறதுக்காக தானே எரிச்சேன். எவனும் வந்து செத்தது எப்படி செத்தான் அப்படின்னு தெரியக்கூடாது, உடலில் காயங்கள் இருந்தது, இதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எரிச்சைய. எரிப்பதா புதைப்பதான்னு அந்த வீட்டுக்காரங்க இறந்தவன் குடும்பம் தானே முடிவு பண்ணணும். நீயா முடிவு பண்ண? உன்னை யார் இங்கே கூப்பிட்டா? கரூருக்கு விஜய் வந்தார்ப்பா, பல பேர் வந்தான், 30,000 பேர் வந்தான். உனக்கு என்னையா வேலை? என்ன கரூரில் உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாதா? கரூரில் பார்க்க நிற்கிறதுக்கு பயந்துக்கிட்டு கோயம்புத்தூர் தெற்குக்கு போன ஆள் தானே நீ தைரியமாக கரூரில் நின்னையா நிற்க முடிஞ்சதா? அந்தளவுக்கு மக்கள் ஒன்று வெறுத்தாங்க. காரணம் என்ன? நீ கொலை பண்ண, நீ தான் கொலை பண்ண. வரப்போகுது சிபிஐ என்கொயரி என்ன வருதுன்னு பாரு. அப்போ தப்ப முடியுமா? இங்கே புழல் ஜெயிலில் தப்புறதுக்காக பிளான் போட்டால் தியார் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரணும். திடீர்னு காலையில் வந்து தூக்கிட்டு போவான் இந்த சிபிஐ அப்படின்னு நம்புகிறோம். சிபிஐ மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் இந்த இதில் வந்து நியாயத்தை செய்வார்கள்னு நம்புகிறோம். அவர் வந்து பேசினார். என்ன பேசினாருன்னா, பல பஸ்ஸுக்கு ஓனர், அவர் பயந்து ஓடி ஒழிகிறாருன்னாரு. நீ ஓகே, ஏன் உத்தமன் பெரிய இதுன்னு அன்பில் மகேஷ் உங்கள் 2 பேர்த்துக்கு என்னையா வேலை? நான் கேட்குறேன். செத்தான், கூட்டத்துக்கே வந்தான், செத்தான். 2 பேர்த்துக்கு என்ன வேலை? உன்னுடைய கூட்டமா? சாவிக்கா கூட்டம் தானே. அங்கே போலீஸெல்லாம் எதுக்கு இருக்காங்க? ஆக உனக்கும் அன்பில் மகேஷுக்கும் அங்கே என்னையா வேலை? வந்துக்கிட்டு அழுகிறீங்க. அன்பில் மகேஷாச்சும் அழுதாரு, நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டையா? கையை கட்டிக்கிட்டு இப்படி குனிஞ்சு பார்க்கலையா? 41 பேரையும் கொன்ற மனத்துயர் இதில் இந்த குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறு கும்பாங்களே, அது மாதிரி குறுகுறுக்கலையா? அதைத்தான் நான் இன்றைக்கி பேசினேன்.
குற்றவாளி நீ தான் அப்படின்னு சொல்லி உன்னை சொன்னேன். செந்தில் பாலாஜி தான் இல்லை குற்றவாளி அப்படிங்கிறத நான் அடித்து சொன்னேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், யோகியர் உத்தமர் மாதிரி ட்விட்டர் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஒர்க்கு கிடையாது, திருவல்லிக்கேணியில் போய் கையெழுத்து போடுறதுக்கு இங்கே வந்துக்கிட்டு இதை ஊருக்கு வந்துட்டு ட்விட்டர் போட்டுக்கிட்டு இருக்கார். ட்விட்டர் கொலையாளி அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் அவர் சொன்னார்னா கைது பண்ணுறதை பார்த்து ஓடுவதை சொன்னார். இவர் போய் காப்பாற்றினார். அதுதான் எனக்கு கோபம். அவர் என்ன ஏன் தனி விமானம் முடிச்சு ஓடினார்னா திரும்பி போவதற்கு விமானம் ரெடியாக இருந்தது. அசம்பாவிதம் நடந்து விட்டது. காவல்துறை இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, அவங்க கடமையை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் அங்கிருந்து போனார். விஜய் அங்கிருந்து போனார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். செந்தில் பாலாஜியை போன்றவர்கள் ஓடாமல் தைரியமாக வந்து நிற்க வேண்டியதானே. ஓடுது அங்கே புழல் ஜெயிலில் போயிட்டு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாதுல்ல. இப்போ டாக்டர் ரூமில் ஏசியை வச்சுக்கிட்டு ஏசி காற்றை வந்து அனுபவிக்க முடியாதுல்ல. 4 போலீஸ் கான்ஸ்டபிள் வாக்கிங் போகும்போது கூட வருவானா? வீட்டிலேருந்து சாப்பாடு வருமா? இப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு கோழை செந்தில் பாலாஜி என்ற கோழை ஒழிஞ்சுக்கிட்டு என்னமோ வந்துக்கிட்டு ஏன் ஓடி ஒழிஞ்சிங்க, இன்னொருத்தரை பார்த்து ஓடி ஒழிஞ்சிங்க அப்படின்னு சொல்லுவது வெக்கத்தலும் வெக்கக்கேடு, வேதனையிலும் வேதனை. இதுக்கு இப்படி இருக்குன்னு வைங்க. நம்ம அதிமுக ஜெயக்குமார் இவ்வளோ நேரம் சும்மா இருந்தார். அவர் என்ன சொன்னார், கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சிட்டாங்க. எதுக்கு சொல்கிறாருன்னா, விஜய் சொன்னார் அந்த 41 பேர் 31 பேரில் வீட்டில் ஒரு ஆளுக்கு வேலைன்னு. அது கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சாராம். வேறு என்ன விஜய் வந்து அவர் வீட்டில் வேலை போட்டு கொடுப்பாரு 31 பேர்த்துக்கு? அந்த பனையூரில் இருக்கிற வீட்டில் வேலை கொடுக்க சொல்கிறாரு ஜெயக்குமார். யாருக்கு கொடுப்பாங்க? முதலமைச்சராக இருந்தால் அதிலிருந்து தான் கொடுப்பாங்க. அரசாங்க பணத்தை அரசாங்க வேலையை தான் கொடுப்பாங்க. என் கையிலேருந்து 1 கோடி ரூபா கொடுத்துருக்கான் அவர். அப்படி என் கையிலேருந்து 10 லட்சமோ 20 லட்சமோ 15 லட்சமோ 20 லட்சமோ 17க்கு வர வச்சு கொடுத்தாரு. அதனால் இதெல்லாம் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலை, நடந்த கதையை சொல்கிறேன். 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 15 20 லட்சம் கையிலேருந்து கொடுத்தார். இப்போது முதலமைச்சராக இருப்பதால் வேலைக்கு பாட்டு கொடுக்குறார். இதில் என்ன தப்பு இருக்குங்கிறது தான் விஜயகுமாருக்கு கேள்வி, ஜெயக்குமார் அவர்களுக்கு கேள்வியாக கொடுக்கிறேன். நல்லது செஞ்சால் ஆதரிங்க. திருமாவளவன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், பரவாயில்ல. திருமாவளவன் இதில் மட்டும் ஜாடுறா, இதில் மட்டும் விஜய் வந்து ஜாடுறா, மற்றவர்கள் பூரா அகென்ஸ்ட், மற்றவர்கள் பூரா. அதனால் இதில் வந்து இவர் சொன்னதை, ஜெயக்குமார் சொன்னதை கடுமையாக கண்டிக்கிறேன். ஒரு கவிதையிலிருந்து அரசியல்வாதி, ஒரு நடுநிலையான ஒரு அரசியல்வாதி அவ்வளோ கேவலமாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். எல்லாம் விஜயவங்கெல்லாம் திட்டுறாங்கன்னு இப்போ பேசணும். ஒருத்தர் விஜய் இப்போ கல்லூருக்கு வந்ததை வீடியோ எடுத்தாங்க. அந்த ஸ்கூலில், அரசாங்க ஸ்கூலில் அது வீடியோ போட்டுருக்காங்க. அந்த ஹெட்மாஸ்டர் மந்திரி பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏப்பா இந்த விஜய் கட்சிக்காரங்களுக்கு சொல்கிறேன், சஸ்பெண்ட் பண்ணுறாரு, தப்பு பண்ணாலே சஸ்பெண்ட் பண்ணலாம். அவர் என்ன பண்ணார், கரூருக்கு விஜய் வந்திருக்காரு, எல்லாம் ஸ்கூலில் பாருங்கப்பான்னு அந்த சாயங்காலமாக போட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கு போய் சஸ்பெண்ட் பண்ணுறதா? ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. நாட்டில் நல்லவனாக இருக்க வேண்டும். எது நன்மையோ எது நாட்டுக்கு தேவையோ அதை பண்ணணும். அவர் வந்து ஸ்கூலில் போட்டது தப்பு தான். அவரை கூப்பிட்டு எச்சரிக்கை விடுத்து நீ பதிவு செய்ய, இனிமேல் இப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லணும். அவரை போய் சஸ்பெண்ட் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? ரொம்பவும் நல்லவனாக இருந்து கொண்டு இவங்க தாவேக்கா கூட்டத்தில் தாவேக்கா குடும்பம், தாவேக்கா கூட்டம் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருந்து சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து தலைமைச் செயலாளரை எச்சரித்து விட்டிருக்கலாம். அவர் வந்து பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, திட்ட வேண்டிய அவசியம் வந்து நிச்சயமானது உண்டு. கூப்பிட்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிச்சிருக்கலாம். சஸ்பெண்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? சஸ்பெண்ட் பண்ணால் பாதி நாள் சம்பளம் தான் வரும். ஏற்கனவே அந்த அன்பில் மகேஷ் அந்த துறையை குட்டிச்சவர் ஆக்கியிருக்காரு. அங்கே உதயநிதி வர்றாருன்னா அவளை பயிர்களும் பாவம் படிக்கிற பசங்களெல்லாம் கம்பை தூக்கிட்டு போடுறது, அந்த கயிறை கட்டுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் வாத்தியாருங்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் பார்த்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க வரலன்னா அரசியல்வாதிப்பா ஏன்டா காட்டலன்னு சொல்லுவாங்கன்னு காட்டுறாங்க. ஸோ காட்டலைன்னா தப்பியா, இனிமேல் செய்யாத, உனக்கு வார்னிங் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு போய் சஸ்பெண்டா அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தா விஜய் கட்சியை சேர்ந்த அந்த மந்திரிகளுக்கு அது நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே நினைக்கலாம், என்ன பண்ணது தப்பு இல்லையா? தப்பு தான், ஆனால் சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தப்பு கிடையாது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ப்ராட்டப்பில் அந்த பள்ளி கல்லூரி அந்த பள்ளிகள் அரசு பள்ளிகள்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இருந்தவன் நல்லவன் அறுந்துட்டு போனால் அயோக்கியன் அநியாயம் பண்ணவன் இவன் தானே இருந்தான். அதனால் அவங்க கொஞ்சம் நாள் ஆகும், அதுவரை தட்டி கொடுத்து வேலை வழங்க வேண்டும். இப்படி அவர்களுடைய வேலையை தட்டி பறிக்கக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். ஜனநாயகனுக்கு இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, தணிக்கை சான்று. இது என்ன, எனக்கே புரியல. இது என்ன இவ்வளவு நாளாக இவ்வளவு உதவிச்சிட்டு தணிக்கை சான்றிதழில் போய் அந்த ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு என்னையா இவ்வளவு இது இருக்குது? அது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் தணிக்கை சான்றிதழில் கொண்டு போய் அரசியலை பூத்துனீங்க. எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு, ஆட்சிக்கு வந்தாச்சு. 2 மாதம் வரை இந்த தணிக்கை சான்றிதழ் எந்த ஒரு படத்துக்காவது இந்த வேலை பண்ணியிருக்கீங்களா? மத்திய தணிக்கை சான்றிதழ் தான் கேட்குறேன். நீங்கள்லாம் என்ன ஒரு நடுநிலைமை நடக்கிறீங்களா, இல்லை சும்மா உங்களுக்கு உங்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பாக நடந்தால் உடனே தணிக்கை சான்றிதழ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கேட்குறேன். அதில் என்ன இருக்குது தணிக்கை சான்றிதழ்? அந்த படத்தில் 2-3 கட்டு நீ பண்ணி போடுற தணிக்கை சான்றிதழ் நான் காரி துப்பணும். அந்த மாதிரி விஷயத்திலலாம் தணிக்கை சான்றிதழ் கண்டுக்கலை. இப்போ வரக்கூடிய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸு கத்தியால் குத்தி ரத்தம் பீச்சு அடிக்குது. உங்கள் தணிக்கை சான்றிதழ் கேட்குறதுக்கு வக்கு கிடையாது அவனுக்கும். நீ வந்துக்கிட்டு இவங்களை பார்த்துக்கிட்டு இது ஜனநாயகன் படத்தை முருகன் சொன்னார்னு தணிக்கை சான்றிதழில் பிரச்சனை பண்ணி, இவர் உதயநிதி சொன்னார்னு சொல்லி பிரச்சனை பண்ணி உதயநிதி அப்படியே தூண்டி விட்டு அவர் சினிமா நடிகை அங்கே அனுப்பி முருகன்கிட்ட சொல்லி அங்கே முருகன் இதில் வந்து இதெல்லாம் பண்ணி இது பண்ணினா கூத்து தான் இல்லை தெரியுமே. இப்போ எம்ஜிஆருக்கு வேதம் புதிதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதில் சத்யராஜ் அப்படிங்கிறவர்கள் நடித்தார். அந்த படத்தில் சில வசனங்கள் எல்லாம் வந்து பிராமணர்களை தாக்கின மாதிரி இருந்தது. உடனடியாக அந்த படத்தை வந்து சென்சார் போர்டில் விட மாட்டேன்ட்டான். இப்போ சென்சார் போர்டு எப்பவும் அப்படி இருந்ததுன்னா பதவியில் இருக்கிறவங்க சொன்னால் விட மாட்டான். அந்த படமே ரிலீஸ் ஆகாத சூழ்நிலை வந்தது. ஒரே ஒரு ஃபோன் எம்ஜிஆர் ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதிக்கு, நீங்கள் தான் தடையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அந்த படத்தை உடனே விடுங்கன்னாரு. விட்டுட்டாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு. பதவியை பயன்படுத்த தெரியணும். விஜய் அவர்கள் வந்து ஏன் இவ்வளவு நாள் நீங்கள் வந்த உடனே அந்த மாதத்துலேயே மே மாதம் வந்தீங்க. மே மாதம் ஃபஸ்ட் வீக்கில் இது பண்ண வேண்டிய படம் வந்து. அதனால் இப்படியாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதில் மிக்க மகிழ்ச்சி. சென்சாரில் இனி அரசியல் புகழ வேண்டாம் அப்படிங்கிறத இனிமையாச்சும் ஒரு பாடமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத மத்திய அரசாங்கத்துக்கும் தணிக்கை குழுவுக்கும் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம். திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தப்பு இல்லையா? யார் சொல்ல? நம்ம டிடிவி. திமுகவும் அதிமுகவும் ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப உடந்தையாக இருந்தவர். தப்பு இல்லைன்னு நீங்கள் என்ன சொல்கிறது மிஸ்டர் டிடிவி? உங்களுக்கு என்ன அதிகாரம்? அதிமுகவுக்கு ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க தொகுதி கிடையாது. அதிமுக தொண்டன்கிட்ட போய் தொண்டனுக்கு அவன்லையே ஓட்டு போட போகிறான். நீ திமுகவில் உங்களை போன்றவர்கள் சேர்த்து பாருங்களேன். திமுகவையும் அதிமுகவையும் கூட்டணி வச்சு பாருங்கள். எத்தனை அதிமுக தொண்டன் போடுறான்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகும் போது 5 வயசு இருக்குமா மிஸ்டர் தினகரன்? உங்களுக்கு 5 வயசு இருக்கும், 5-10 வயசு இருக்கும். அரட்ராயல் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? அதிமுக கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்டது. கருணாநிதி என்ற மனிதரின் விருப்ப அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போவே பிஜு பட்நாயக்குங்கிற ஒரு 2 கழகத்தையும் ஒன்று சேர்க்க எவ்வளவோ இது பண்ணார், முயற்சி செய்தார், முடியவில்லை. கடைசியில் ஒரு வழி இல்லாமல் 2 கழகத்தையும் இணைக்க முடியாமல் பிஜு பட்நாயக்குங்கிறவர் போயிட்டார். அவர் ஒரிசாவில் அப்போ முதலமைச்சராக இருந்தார்.
அதுவே முடியல. இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரும் இவங்க சித்தியும் சேர்ந்துக்கிட்டு ஜெயலலிதா இருக்கும்போதே கருணாநிதிக்கு ஆதரவான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் குழம்பும்போது இதை விட்டு அடித்து விரட்டினாதான் பத்திரிக்கையில் வந்தது செய்தி. பல விஷயம் எனக்கு தெரியும். பேஸ்கார்டனை ஏன் விரட்டினீங்க? விரட்டப்பட்டீர்கள் பேஸ்கார்டனை விட்டு. இதுதான் நடந்த உண்மை. அதனால் இங்கிருந்து விரட்டாங்க. உங்களுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்தால் தானே அதிமுகங்கிற பேரை கெட்டது. இல்லைன்னா அதிமுகவெல்லாம் ஒரு சிறந்த ஆட்சி இருக்காது. அதோட நீங்களும் சித்தியும் சரி பேரை கெடுத்துட்டு இப்போ இவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏவை ரொம்ப இழுத்துட்டு போயிட்டாங்களாம். இழுக்க தான் செய்வாங்க. தொங்கு சட்டசபை இந்த மாநிலத்தில் வந்தாலும் விலை கொடுத்து வாங்கத்தான் செய்வான். அங்கேருந்து தூக்கி கொண்டு போவான். இதெல்லாம் சகஜமாக அரசியலில் நடக்கக்கூடிய விஷயம். தொங்கு சட்டசபை நடந்த எந்த மாநிலத்தாச்சும் போய் கேளுங்க. உங்கள் எம்எல்ஏவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். தொங்கு சட்டசபை வந்தால் திமுக தூக்குவான், தாவேக்காரன் தூக்குவான், மற்றவங்க தூக்க தான் செய்வாங்க. அதுவும் உங்கள் எம்எல்ஏவை தூக்கிட்டு அவரே சட்டசபையில் வரவேற்று பேசினாரே, அவர் தூக்குன மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது எங்களை மட்டும் தூக்குனாங்கன்னா அதனால் அதிமுக அமைச்சர் தரணுமா? அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து விடும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு பாருங்கள். படுதோல்வி மண்ணை கவுகிறீங்களா இல்லைன்னு பாருங்கள். ஒரு அதிமுக தொண்டன் கூட உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட மாட்டான். அதனால் தீர்ந்து போன அரசியல் தீர்ந்து போன ஆள் நீங்கள். அதனால் உங்களுடைய ஆசை எதுவுமே நிறைவேறாத டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆசைங்கிறத. டிடிவி தினகரன் கதை அவங்க சித்திக்கே அவர் விசுவாசமாக இல்லை. அப்படி என்னத்தை சொல்கிறீங்க? நீங்கள் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்க போகிறீங்களா? இல்லை ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தீங்களா? ஜெயலலிதாவுக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தால் ஏன் போலீஸ்காரனை விட்டு உங்களை துரத்துனாங்க? பல விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் ஒன்றாக பேச முடியாது. அதனால் டிடிவி தினகரனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுகவும் திமுகவும் ஒன்றா இணையணும். இன்னொருத்தர் தாவேக்காவும் திமுகவும் ஒன்றா இருக்கணும். அவருக்கு என்னென்னா ஸ்டாலின் ரொம்ப 10 கோடி 20 கோடி கொடுத்ததுனால ஒரு எலெக்ஷன்லையும் ஸ்டாலினை எப்படியாச்சும் ஜெயிக்கணும் கேட்கணுமா? யார் திருமாவளவன் அவருக்கு ஒரே கவலை. அவர் என்ன சொல்கிறாரு, திமுக நீ ஜெயிக்காத இருக்குது, அது ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. தாவைக்காவும் திமுக எதிராக இருக்காங்க, அது ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. எப்படி புலம்புறார் என்ன புலம்புறீங்க? மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் யார் தாவேக்காவும் இதையும் சேர்க்கறதுக்கு? நீங்கள் யார் தாவேக்காவுக்கு திமுகவையும் சேர்க்கிறது? தமிழ்நாடு அரசியலே வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர் நீங்கள். அத்தனை ஜாதிக்காரனும் உங்களை வெறுக்கிறான், அத்தனை ஜாதிக்காரனும் உங்களுக்கு வெறுக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன். முதலமைச்சரால் நீங்கள் வருவதை கனவு கூட கங்காதீங்க. அவ்வளோ பேரும் வெறுப்பில் இருக்கிறார்கள் உங்கள் மேலே. காலத்தின் கோலம். ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு மந்திரியாகிட்டு இருக்கீங்க. உட்காந்துக்கிட்டு இதில் உட்காந்துக்கிட்டு திமுகவும் தாவேக்காவும் சேரணும், திமுகவும் தாவேக்காவும் சேருமா? அப்போ ஊழல் பண்ண மந்திரியெல்லாம் காப்பாற்றணும்னு பார்க்குறீங்களா? ஊழல் பண்ண ஸ்டாலின் எல்லாம் காப்பாற்றணும்னு பார்க்குறீங்களா? திமுக பிடிக்காம தானே தாவேக்காவுக்கு மக்கள் ஓட்டு போட்டான். திமுகவையும் தாவேக்காவையும் சேர்க்க முடியுமா? அப்படின்னா மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு விஷயமாக தானே இருக்கும். அதை நீங்கள் செய்யலாமா? அப்படிங்கிறத திருமாவளவன் சொல்கிறேன். அவர் உதாரணங்க கம்யூனிஸ்ட்காரங்க சிபிஐ சொல்கிறான். என்னென்னா ஒன்றா சொல்லணும். நம்ம எதுக்கு ஒன்றா சொல்லணுமா? பாஜகவை அழுத்துறது. பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை நம்ம தோக்கடிக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்கும் செல்வாக்கு கொடிக்கட்டு பிறகுது. அவன் 100 சீட்டு ஜெயிக்கிறான். அது ஒன்றாம் சேர்த்து அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறீங்களா? அவனே ஒரு சீட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். செல்வாக்கே இல்லை. இந்த கூட்டம் பூரா திமுகவையும் ஸ்டாலினையும் உதயநிதியும் காப்பாற்றுவதற்காக திருமாவளவன் செய்யும் சதித்திட்டம் தாவேக்காவையும் திமுகவையும் ஒன்றாக சேர்க்கும்னு. தாவேக்காவும் திமுகவும் எப்போதும் ஒன்றாக சேரக்கூடாது. திமுக பிடிக்காமல் தான் தாவேக்காவிற்கு மக்கள் ஓட்டளித்தார்கள். தாவேக்காங்கிறது எப்போவுமே தனித்தன்மையாக நிற்கணும் ஒழிய வேறு யாரோடைய சேர்ந்துடலாம், திமுகவோட மட்டும் சேரக்கூடாது. திமுக கூட்டணியில் சேர்ந்தவங்க நாங்கள் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சுயநலம் வந்து சேர்ந்தாங்க. காதர் மொஹிதீன் முஸ்லீம் லீக் அவர் என்ன சொல்கிறாரு?
இளைஞர்களும் இவங்க பெண்களும் அவருக்கு ஃபுல்லாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் கடவுள் அனுப்பிய தூதர் அப்படிங்கிறது. அதனால தான் திமுக விட்டு வெளியில் வந்தவங்கிறது. ஆக இந்த லட்சணத்தில் இருக்குது. இந்த திருமாவளவன் எங்கே நடந்தாலும் அங்கே ஒரு ஆளை அனுப்பிடுறாரு. அது மாதிரி வன்னியரசு அனுப்பியிருக்காரு. அதனால் ஒன்றே திமுகவும் தவக்கவும் சேர முடியுமா? கனவில் கூட நினைக்காதீர்கள். திமுகவும் அதிமுகவுக்கும் எப்படி ஒன்று சேராதோ அதே போல் திமுகவும் தாவைக்காவும் ஒன்று சேராது அப்படிங்கிறத திருமாவளவன் போன்ற ஆட்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த இடையில ஒன்று மறுபடியும் உதயநிதியில் லண்டன் போயிட்டாராம். எதுக்கு போயிருப்பாரு? அப்பா தானே இங்கே சொல்லியிருப்பார், பையன் பேரில் அக்கௌண்ட்டில் மாற்றணும் கொள்ளையடித்த பணத்தை, ஊர் பணத்தை, அதனால் கையெழுத்து போட வர சொல்லியிருப்பார். அதுக்காக போயிருப்பார். ஆனால் கேட்டால் சொல்கிறாரு, அந்த இன்ப நிதி டிகிரி வாங்க. நான் தான் முதல்ல சொன்னேன், உங்கள் குடும்பத்துக்கே ஊர் பையனும் டிகிரி வாங்கினவனே இல்லை உங்கள் குடும்பத்தில். உங்கள் குடும்பம் ஏன் லிஸ்ட்டை கொடுங்க. உங்கள் அப்பாலேருந்து உங்கள் தாத்தாலேருந்து படித்தவங்களே இல்லை. உங்கள் குடும்பமே படிக்காத குடும்பம். இவர் போயிட்டு இவர் டிகிரி வாங்க போகிறாங்க. நான் டிகிரி போய் பாருங்கள், அந்த எந்த யூனிவர்சிட்டின்னு பாருங்கள். ரூபாயை கொடுத்தா கொடுக்கக்கூடிய டிகிரி கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இருக்கும். அதில் தான் போய் வாங்காத டிகிரிக்கு போய் டிகிரி வாங்கினேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இவர் போடுறாரு, ஊர் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அதுக்கு போடுறாங்க. அதுக்காக போய் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உயர் நீதிமன்றம் இந்த குரூப்பை பற்றி பேசி இதாகி போச்சு. இந்த குரூப்பு இவ்வளோ நாட்டை ஆண்டது இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட சோகம். அதுதான் சொன்னேன். இந்த அடுத்த முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தது இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட சோகம். உயர் நீதிமன்றம் ரொம்ப பாராட்டிட்டு, விஜய் ரொம்ப பாராட்டிட்டாங்க. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பப்ளிக் லிட்டிகேஷன் பெட்டிஷன் அப்படின்னு பில்லுன்னு பேர். அது மக்களை பாதிக்கக்கூடிய பில் அப்படிங்கிற பெட்டிஷனுக்கு பேர் 10 இது பில்லு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் பேர். இது என்ன ஒருத்தன் நிறைய கேஸை போடுவான். அதில் சில பேர் பணத்தை வாங்கிட்டு போடுவான், சில பேர் நாட்டு நன்மைக்காக போடுவான். பில்லில் தான் போடுவான். அந்த இடத்துல கம்மா இருக்குது, அந்த நீர் பாதையை தடுக்கிறாங்க, ரோடை போட்டாங்க அப்படின்னு நல்ல விஷயமும் போடுவான். அப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒருத்தன் கேஸ் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீர்நிலை பாதிக்கும், அந்த இடத்துல போய் ரோடை போட்டாங்கன்னு இருக்காரு. ஆனால் எப்போவுமே என்ன பண்ணுவான் அந்த அரசாங்கத்தில், அப்படியா அப்படின்னு நான் கேட்டுட்டு, இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்க அம்மா, இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்க அம்மா கிடைச்சி. ஆனால் இந்த இதில் என்ன பண்ணிட்டாங்க தாவேக்க அரசாங்கம், ஆமாம் அது நீர்நிலை தான், அங்கே ஒரு பாதை அமைச்சது தப்பு தான், ரோடை போட்டது தப்பு தான், ரோடை நீக்கிக்கிறோன்ட்டாங்க. உடனே ஜட்ஜு பார்த்தார், என்னையா அது அதிசயமாக இருக்குது, இதுக்கு பேர் தான் ஏன் மாற்றம், எப்படி பாரு. எல்லா அரசாங்கமும் என்ன சொல்லுவாங்க, அவன் செஞ்சதை நியாயப்படுத்துவான். ஆனால் இவங்க இல்லை அது தப்பு தான், மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பதில் மனு கவுண்டர்னு இருக்குது. ஹைகோர்ட்டில் நிறைய பேர் கேஸ் போடுவான். கேஸ் போடும்போது அதுக்கு பதில் கொடுக்கணும் அரசாங்கத்தை சார்பில். அது கொடுப்பான் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம். இவங்க உடனே பதில் கொடுத்துட்றாங்க. அதையும் பாராட்ட ஜட்ஜு, என்னையா பதிலெல்லாம் உடனே கொடுத்துட்றாங்க, சீக்கிரம் முடிஞ்சுங்க கேஸு. அரசாங்கம் எக்ஸ்பர்ட்டி கொடுக்கவே மாட்டாங்க அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் பதில் கொடுக்கலன்னா கேஸ் இப்படி தான் போகும். அதையும் பெரிய அளவு பாராட்டுறாங்க உயர் நீதிமன்றம். அதனால் 2 விஷயத்துக்கும் உண்மையிலேயே தாவைக்க அரசுக்கு நான் பாராட்டுதல் தெரிவிக்கிறேன். ஒரு வழக்கறிஞராக என்னுடைய பாராட்டுதல். ஆனால் பாராட்டுற அதே டைமில் திட்ட வேண்டிய இதுவும் வந்திருக்கு. திட்ட வேண்டியது என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ், அதில் ஒரு இளைஞர் பாவம் பேப்பர் தூக்கி அடிச்சுட்டார். சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி என்னையா அப்படின்னு தூக்கி போட்டு அடிச்சிட்டார். எல்லாம் நினச்சாங்க, சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி பேப்பரை தூக்கி அடிச்சுட்டாரு. And these are few papers I have. So at this court, அவமானப்படுத்திவிட்டார். போச்சு. இதில் குற்ற வழக்கு ஒரு மேலே பாயும் அப்படின்ட்டாங்க. குற்ற வழக்கு ரெடியாக இருந்தார். தீர்ப்பு கொடுத்தார் தலைமை நீதியை
மன்னித்து விடுகிறேன், இதில் என்னையா இருக்குது, அவர் கோபத்தை வெளியில் காட்டிட்டார், எல்லோரும் கோபத்தை காட்ட முடியுமா அப்படின்னு மன்னித்து விட்டார். அவர் மேலே கண்டெப்டாக போட்டும் இல்லை, எதுவும் இல்லை. எதுக்கு சொல்லேன்னு உங்களுக்கு புரியும். நானும் ஜட்ஜி இது கரூர் விஷயத்தில் ஒரு உண்மையை பேசினேன். கரூர் விஷயத்தில் உண்மையை பேசும்போது அது மதுரையில் தான்ப்பா எடுக்கணும், கரூர் வந்து மதுரையில் வருது, சென்னையில் இருக்கிற ஒரு ஜட்ஜு போய் எடுக்கிறாருப்பா அங்கிற உண்மையை சொன்னேன். அந்த ஜட்ஜை நான் திட்டவும் இல்லை, கண்ணால் கூட பார்க்கவும் இல்லை, நான் சொன்னேன். ரெண்டாவது என்ன நடந்தது, அது முடிஞ்ச உடனே இவர் வந்து திமுக, அவங்க அம்மா திமுகவில் இருக்காங்க, எம்எல்ஏவா அச்சலப்பாக்கம் தொகுதியில் 2006 எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு ஸ்டாலின் வர போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஜட்ஜை திட்டினா எங்கேயாவது பொண்ணு கல்யாணத்துக்கு ஸ்டாலின் போயிருக்காரு, அம்மா எல்லாமே உண்மை, அப்பட்டமான உண்மை. ஆனால் எனக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி ஜெயில் தண்டனை கொடுத்து மேற்கொண்டு 2 கேஸு, பெரியாரை திட்டினார், ஸ்டாலினை திட்டார், முதல் கேஸு ஜட்ஜை திட்டினார், கொடுத்துட்டாங்க. இப்போ திரும்பி ஆட்சி மாற்றம் வந்து சரி இப்போ ஆட்சி நியாயம் கிடைக்கும்னு தான் இப்போ ஒரு கேஸை போட்டு இவங்களெல்லாம் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு அதில் கொடுத்தேன். அப்போ தாவேக்கா அரசு என்ன சொல்லுது, அதிகாரிகள் மேலே எப்படி நீ நடவடிக்கை எடுப்பேன்ட்டாங்க. தாவேக்கா அரசு எது, கரூர், அவர் பேசுனது தப்புன்ட்டான், நான் பேசுனது தப்புன்ட்டாங்க. மதுரை விசாரிக்கணும், இது விசாரிக்கணும், மதுரை தானே விசாரிக்கணும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எப்படி விசாரிக்கலான்னு கேட்டது தப்பு அப்படிங்கிறாங்க. இங்கே இவங்க தாவைக்கா வழக்கறிஞர் வந்து தப்புங்கிறாங்க. அப்போ இவர் ஜட்ஜு என்ன கேட்குறாரு, என்ன தப்புங்கிறாங்க இவங்களே அப்படின்ட்டு அவர் மறுபடியும் அம்மா கேட்குறாரு, அச்சல்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தாங்களா அவங்க அம்மா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கு போனாரா அவர் அதுதானே சொன்னார், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் என் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தாவைக்கா வழக்கறிஞர்கள் இன்றைக்கி வாதன்ன தாவைக்கா வழக்கறிஞர்களுக்கும் சொல்கிறேன், தாவைக்காரவங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்காக பேசி நான் பட்ட பாடு போதும்ப்பா. இந்த பாரு சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் பேப்பர் தூக்கி அடித்தான், மன்னித்து விடுகிறேன், இது வந்து ஒரு கோபத்தில் பண்ணிட்டார் அப்படின்னா. ஆனால் உண்மையை பேசிய எனக்கு கிடைத்தது என்ன, தண்டனை கிடைக்க விட்டுருவோன்னா. இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் வரையில் நடத்துவேன். நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க, தாவைக்கா அரசாங்கம் நாங்கள் வந்து பேசினதை தவறாக சித்தரிக்கிறார்கள், திமுக அரசாங்கமும் சித்தரித்தார்கள், தாவைக்கா அரசாங்கமும் அதை தவறாக சித்தரிக்கிறார்கள்னு உங்களையும் சுப்ரீம் கோர்ட் வரை இழுப்பேன். முடிந்தால் எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, தாவைக்கா அரசுக்கு தான் சொல்கிறேன், முடிஞ்சால் அவங்களால தண்டனை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியலாடுகளும் நிறைவு வருகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.